2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சாணக்கியாவின் சிறப்பு நேரலை. எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடு கிழக்குக்கான இடைத்தேர்தல் முடிவுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கில் 43,000 வாக்குகளை பெற்று திமுக லீடிங்ல இருக்க, நாம் தமிழர் கட்சி 9,000 வாக்குகளை பெற்று லீடிங்ல இருக்கு, இரண்டாவது பார்ட்டியாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அந்த 43,000 என்ற அதிமுக கடந்த முறை பெற்ற வாக்குகளை பெறுமா அப்படின்ற, அதுல பாதி பெறுமா, கால்வாசி பெறுமா என பல எதிர்பார்ப்புகள், பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒரு புறம் இப்ப இருக்க, டெல்லியில 27 ஆண்டுகள் கழித்து பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 48 சீட்டுகளை பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி 22 சீட்டு பெற்றிருக்கிறது. 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி 0 என 3வது முறையாக ஹேட்ரிக் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஹேட்ரிக்காக 0 என்ற நம்பர்ல நிற்கிறது. தற்போது நம்மோட நேரலையில் நமது ஆசிரியர், நமது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம பாக்குறோம் 48 சீட் பாஜக, 22 சீட் ஆம் ஆத்மி. எப்படி இருக்கிறது டெல்லி தலைநகர்? மக்கள் சொல்வது என்ன? நம்ம காலையிலே பார்த்தோம். இது நம்ம தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போது இருந்த நிலைமை, அதாவது காலையில ஒரு 8:32 இருந்த நிலைமைதான் இப்ப 12:43 இருக்குங்கிற பாக்குறோம். அதுல தெரியும் நோ ஹியூஜ் சேஞ்ச். ஆனால் நமக்கு அதே ட்ரெண்ட் காலையில இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து பாக்குறோம். அப்போ தபால் வாக்குகள்ல அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பொதுத்துறை ஊழியர்கள் அவங்க எல்லாம் என்ன மன ஓட்டத்துல இருந்தாங்களோ அதே தான் ஒட்டுமொத்த டெல்லி மக்களும் இருக்கிறாங்கிற பாக்குறோம். இதுல ஹேட்ரிக் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி கிடைச்சிருக்கு. அண்ட் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நம்பரை தோக்காமலே இருந்திருக்கு. பட் அவங்க ஒரு சிக்னிபிகண்டான வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்காங்கன்னு பாக்குறோம். இதுல 2-3 கணக்கு. ஒண்ணு, ஆப்வியஸா பிஜேபி உடைய அதிரி புதிரியான வெற்றி. இப்ப எதிர்கட்சிகள் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, முழிப்பாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து தோல்வி. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட்டையை போட்டாங்க, எந்த பட்டம் நமக்குனாலும் தாமரைக்க விடுதலாம் சொல்லி பார்த்தாங்க. இது சரி ஒரு ஊர்ல நடந்திருக்கலாம், ஹரியானால அப்படியா இருந்திருக்கும், வேற எங்கேயா மகாராஷ்டிரா அப்படியா இருக்கும் பார்த்தா அது எப்படிப்பா எல்லா ஊர்லயும் அப்படியா இருக்குங்கிற கேள்விக்கு அவங்கள்ட்டே பதில் கிடையாது. அதனால அவங்க கஷ்டப்பட்டு முடிக்கிறாங்க. நம்ம என்ன காரணம் சொல்றதுன்னு நம்ம தேர்தல் ஆணையத்தை சொல்லி பார்ப்போம் கிளம்புறாங்க, பாஜக சொல்லி பார்ப்போம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லி பார்ப்போம். அவங்க எப்பயுமே தன்னுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், அதற்கான தீர்வை தேடாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். காரணங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், வெற்றி மாறப்போவதிலே பாஜகவுக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்க போகிறது. காலையில எல்லா விருந்தினரும் சொன்னது போல பாஜகவுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் கடைசி தேர்தல் என்பது போல மட்டுமல்ல, அவங்க ஒவ்வொரு நாளும் தேர்தல் போல இருக்காங்க. 365 நாளும் தேர் ப்ரிப்பரேஷன் டுவர்ட்ஸ் எலெக்ஷன் இஸ் 365 டேஸ். அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி எந்திரிச்சு அவங்க எலெக்ஷன் வேலை பாக்குறது இல்ல. அவங்க 365 நாள் எலெக்ஷன் வேலை தான் பாக்குறாங்க. அதனால ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. சோ காங்கிரஸ் கட்சி, பாஜக, நாம் ஆத்மி எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. ஆம் ஆத்மி கட்சி சரி பாதி இடங்களை தான் பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாடி 70க்கு 70 எடுத்த கட்சி, 70க்கு 60, 65 எடுத்த கட்சி இன்னைக்கு 22 இடத்துல 2/3 தோத்துருக்காங்கன்னு பாக்குறோம். வேற பாஜக அப்படியே டபுள் மடங்கு ஆயிருக்கிறத பாக்குறோம். ஆம் ஆத்மியோட டபுள் மடங்கு ஆயிருக்கிறத பாக்குறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்குறது, சீட்டா இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருந்தாலும் ஓட்டா கிட்டத்தட்ட ஒரு 5-6% தான் டிஃபரன்ஸ் இருக்கிற மறந்துடக்கூடாது நம்ம. அப்ப இந்த 5-6% அப்படிங்கிறது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம். ஆம் ஆத்மி கட்சியோட காங்கிரஸ் சேர்ந்து இருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு டி ராஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் சொல்றாரு, எதிர்கட்சிகள் ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்றாரு. அவங்க இப்ப கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம 15 கட்சி ஒண்ணு சேர்ந்து 10% எடுத்து 150% எடுத்துக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா பாஜக தனியாவே 90% எடுக்குது அப்படிங்கிற யோசிக்க மாட்டாங்க. அப்ப எப்படி பாஜகவுக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு கிடைக்குது? அவங்க நம்முடைய நாம ஒரு நிதி கொடுக்குறோம், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், நம்ப மாட்டேன்றாங்க. பாஜக 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா நம்புறாங்க அப்படின்னா, அப்ப பாஜக ஒரு ப்ராமிசிங் பாலிடிக்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்குங்கிற பாக்குறோம். அவர்கள் சொன்னா செய்யறாங்க, செய்யறத சொல்றாங்க அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப அவர்கள் மீது மக்களுக்கான நம்பகத்தன்மை கூட்டிட்டே போயிருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபி துணைநிலை ஆளுநருக்கும் சண்டை வந்து 2 பேர்த்தையுமே வேற வேற பார்வை இருக்குங்கிற பாக்குறாங்க. மக்கள் நினைக்கிறாங்க சென்னையில இருந்து புதுச்சேரி போறதுக்கு ஓஎம்ஆர் வழியாவும் போலாம், ஈசிஆர் வழியாவும் போலாம். ஆனா ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா வண்டி நகர மாட்டுதுன்னு பாக்குறாங்க. அப்ப என்ன, ஈசிஆர் போறதும் குத்தம் கிடையாது, ஓஎம்ஆர் வழியா போறதும் குத்தம் கிடையாது.
பட் ஏன் வழியா போறதா ஓ வழியா போறதான்னு சொல்லிட்டு வண்டி நகர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டிரைவர்லயே கொடுத்துருவோம். டபுள் இன்ஜின் சர்க்காருக்கான வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு இன்ஜின் ஒவ்வொரு பக்கம் போகாம 2 டபுள் இன்ஜினும் ஒரே பக்கம் போட்டோம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து வளர்ச்சிக்கான வழியை கொடுக்கும் பாக்குறாங்க. இன்னைக்கு பாக்குறாங்க மத்திய பிரதேசத்துல எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்குது, மகாராஷ்டிரால எப்படி வளர்ச்சி இருக்குது, பீகார் எப்படி வளர்ச்சியை நோக்கி போறது, உத்தரப்பிரதேசம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பாதையை நோக்கி போகுது, இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி டெல்லி வளரணும். இவங்க ஒரு சண்டைக்குள்ள நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு கார்பரேஷனுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, உள்ளாட்சி நிர்வாகத்துக்கான ஃபெசிலிட்டி கிடைக்காம போயிருமோன்னு பயப்படுறாங்க. அதனால நாம வந்து இப்ப வேற வழியே கிடையாது, நேரடியா நம்ம வந்து பிஜேபி ஆட்சிக்கு நம்ம கொடுத்துட்டோம். டெல்லியிலயும் அடுத்த 4 வருஷத்துக்கு பிஜேபி ஆட்சி தான். மத்தியில அப்ப மாநிலத்திலயும் வந்து டெல்லி மாநிலத்திலும் நம்ம வந்து பிஜேபி ஆட்சி கொடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அது டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சோ மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள், பெட்டி பாலிடிக்ஸை விரும்பல, ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸை விரும்புறாங்க அப்படி பாக்குறோம். அதனாலதான் அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் எதிரி புதிரியா கூடி இருக்கு. நமக்கு வந்து ஒட்டுமொத்தமா இதற்கு முன்னாடி வந்து ஸ்வீப் அடிச்சிட்டு இருந்த ஆம் ஆத்மி கட்சி வந்து 2/3 இழந்திருக்கிறதும், ரொம்ப கீழே இருந்த பிஜேபி கட்சி வந்து இன்னைக்கு வந்து 40-50% வாக்குகளை பெற்றிருப்பதும் ரொம்ப முக்கியமான காரணம். பட் ஓட்டு அனலிட்டிக்கலா நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி சேர்ந்திருந்தா, அப்கோர்ஸ் நான் நினைக்கிறது காங்கிரசும் ஆம் ஆத்மி சேர்ந்திருந்தால் கூட பிஜேபி வென்றிருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு 48 சீட் 50 சீட்டுகள் இடத்துக்கு தொட்டிருக்க முடியாது. ஒரு டஃப் ஃபைட்டா வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வெறும் ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே இல்லை. பிஜேபி சென்ட்ரல்ல டெல்லியில மத்திய அரசுல 10 வருஷம் ஆட்சி புரிந்தது. அவர்கள் 330 சீட் வரைக்கும் வச்சிருந்தவங்க 240 தனி சீட் வாங்குறாங்க. அந்த 240 சீட்டு இந்தியாவில இருக்கக்கூடிய 30 கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து கூட தொட முடியலங்கிற பாக்குறோம். அப்ப ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே இருந்தால் ஓட்டு குறையலாம், சீட்டு குறையலாம், ஆட்சி பறி போகாது. நல்லா திருப்பி சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே இருந்தால், அது மட்டுமே காரணமா இருந்தால் ஓட்டு குறையலாம், சீட்டு குறையலாம், ஆட்சி பறி போகாது. எப்ப ஆட்சி பறிபோகிற நிலைமை ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு அதிருப்தி அலையா மட்டுமல்லாமல் வெறுப்பு அலையா மாறும்போது, ஒரு பெட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை நம்பினேனே நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படிங்கிற ஒரு கோவம் வரும்போது, அவர் வந்து நம்ம அவங்களுடைய எம்பியா இருந்தவங்க வந்து பாஞ்சாலிய துயிலுரிற காட்சி எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம பாக்குறோம். அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க அப்ப வந்து பிச் பண்ண போறதுங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க சொந்த கட்சியிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பும் அதிருப்தியும் வெறுப்பும் வந்து நிற்கும் போது 7 எம்எல்ஏக்கள் கட்சி விட்டு விலகி பிஜேபியில சேர்றாங்க. அப்ப வந்து தலைமை ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இப்போ நம்ம பிரேக் ஆகுது. என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், நியூ டெல்லி தொகுதியில் தோற்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். 13 சுற்று வாக்குகள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலையில 11 சுற்றுகள் முடிந்து விட்டது. 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது அவர் வந்து இருக்கிறார். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல். நம்ம பாக்குறோம் கரண்ட் டேட்டா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ டெல்லி அசெம்பிளி தொகுதியில நியூ டெல்லி தொகுதியில் கரண்ட் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றார். 13 சுற்று வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலைமையில 11 சுற்றுகள் முடிந்து விட்டது. 25,000 வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா அவர் வந்து 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், சந்தீப் தீக்ஷித் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பர்வேஸ் சிங் வர்மா யார் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடித்திருக்கிறாரோ, யார் வந்து முதல்வர் வேட்பாளராக பாஜகவின் பாசிபிள் சிஎம் பேஸாக இருப்பார் என்று சொல்லப்படுறாரோ அவர் வந்து தற்போது அமித்ஷாவின் இல்லத்தை அடைந்திருக்கிறார். அவர் வந்து தற்போது அமித்ஷாவுடன் ஒரு முக்கிய ஆலோசனை இறங்கியிருக்கிறார். தோற்கடிக்கப்பட்டார் கெஜ்ரிவால் அப்படின்றது 2025 பிப்ரவரி 8ஆம் தேதி நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ். சார், டெல்லி லீக்ஸ் பண்ணி ராஜகோபாலன் சார் மாதிரியே நீங்க சொல்றீங்க. அதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அருண் ரமேஷ். இப்போ நம்ம சாயந்தரம் 4 மணிக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதே மாதிரி சொல்ல வச்சீங்க. நம்ம காலையிலே பேசணும் அருண், இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு போர் இருந்தால் அது தலைவன் வீழும் போதுதான் அந்த போர் முடிவுக்கு வந்ததா அர்த்தம். ஈழத்தில் இறுதி கட்ட போர் நமக்கு வந்து மே 17ஆம் தேதி முடிந்தது அப்படின்னு எதை வச்சு சொன்னோம்னா அன்னைக்கு தான் பிரபாகரன் வீழ்ந்தார். அப்ப அவருடைய வீழ்ச்சி தான் அந்த ஈழப்போருடைய முடிவா இருக்க முடியும். நம்ம வந்து அவர் இருக்கிற வரைக்கும் போர் முடியவே முடியாது. அப்ப எல்லாருக்குமே ரொம்ப தெளிவஞ்ச விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து தோற்றால் மட்டும்தான் ஆம் ஆத்மி தோற்றதா அர்த்தம் அப்படின்னு. இப்ப வந்து என்னுடைய ஓட் நான் முதலே சொல்லினேன், அவங்களுக்கும் காங்கிரஸ் அவங்களுக்கும் பிஜேபிமான ஓட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5%, 5 to 6% இருக்குது அப்படின்னு சொல்லினேன். இப்ப ஓட் பர்சன்டேஜ் வித்தியாசமா இருந்தாலும் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி அடைந்திருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தோல்வியை எந்த விதமான நியாயப்படுத்த முடியாது. நாளைக்கு நமக்கு ஒரு பேச்சுக்கு வந்து எந்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டிலேயோ இன்னொரு வந்து ஒரு கட்சியில ஆட்சியில் இருக்கவங்களே கூட தோல்வி அடைஞ்சால் கூட அவர் தோல்வி அடையக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அவர் தோல்வி அடைய மாட்டார், அந்த ஆட்சி தோல்வி அடையலாம். நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் அவரே வந்து பர்கூர்ல தோல்வி அடைந்த போதுதான் அதிமுகவுடைய வீழ்ச்சியா பார்க்கப்பட்டது. நம்ம வந்து பார்த்திருப்போம் அதிமுக திமுக தோற்ற போதெல்லாம் கூட கருணாநிதி ஜெயிச்சிருப்பாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு, ஜெயலலிதா ஜெயிச்சிருப்பாங்க. சோ அவர்களுடைய வெற்றி வந்து இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். நம்ம வந்து கட்சி தோற்றுந்தா கூட. ஆனா இந்த இடத்துல அவரும் தோற்று, மணிஷ் சிசோடியா தோற்று, அதிசி தோற்று
தோற்று முக்கியமான புள்ளிகள் அவங்க யாரெல்லாம் முன்னிறுத்தினாங்களோ அவங்க எல்லாம் வீழ்ந்தது அப்படிங்கிறது. இந்த வெறுப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சியுடைய செயல்பாடு மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் இன் பர்டிகுலர் அவருடைய செயல்பாடு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அந்த கட்சியை தூக்கி பிடித்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய செயல்பாடு தான் அந்த கட்சியை வீழ்த்தி இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நோ டவுட். இதுல அவருடைய செயல்பாடு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சி கொண்டு வந்திருக்குது. ஜனநாயக பூர்வமாக செயல்படாமல், எல்லோரையும் அரவணைத்து செல்லாமல், மாற்று கருத்துக்களை கேட்காமல், நான் எடுத்ததே சட்டம் வல்லவன் ஒத்ததே வாய்க்கால், நான் சொல்றது நான் சாதனம், இந்த பாகுபலி படத்துல வந்து அவங்க சொல்ற மாதிரி நான் சொல்றதான் சட்டம் அப்படின்னு போய் நிற்கும் போது அது ஒரு ஜனநாயக இடத்துல வந்து தோல்விக்கான. அது வந்து ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு உதவலாம், ஆனா ஆட்சி பிடிக்கிற உதவாங்கிற புரிஞ்சுக்கணும். நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு கட்சியில தக்க வைக்கலாம். கட்சியில அவர்கள் யாருக்குமே கேட்பாரும் இல்லாம மேய்ப்பாரும் இல்லாம இருக்கலாம். அதுல வந்து குழப்பமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மாதிரி. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அப்படி செய்ய முடியாதுங்கிறது தெரிஞ்சு, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஜனநாயகம் வேணும், ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அறிவாளிகள் வேணும், வல்லவர்கள் வேணும், 4 நல்லவர்கள் வேணும். அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அப்ப எல்லாருமே ஆன் போர்டு எல்லாருமே இருந்தா மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். நான் யாருமே வேண்டாம், நான் மட்டும் ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது கட்சியை நடத்த உதவலாம், ஆட்சியை நடத்த உதவாது. அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான இந்த தேர்தல் ஒரு பாடமா இருக்கலாம். அநேகமாக ஆம் ஆத்மி கட்சியுடைய வீழ்ச்சியின், ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி கட்சியின் வீழ்ச்சியின் துவக்கமா இருக்கலாம். கடந்த 2 தேர்தல்கள் ஆம் ஆத்மி கட்சியுடைய இந்திய எழுச்சிக்கான அடையாளமாக இருந்தன. இந்த 3வது தேர்தல் ஆம் ஆத்மி கட்சி இந்தியாவில தொடர் வீழ்ச்சிகளை சந்திக்கும். மீண்டும் காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்னொரு கட்சியோ தான் வந்து பாஜகவுக்கு மாற்று கட்சியா வர முடியும். அது அநேகமாக ஆம் ஆத்மி கட்சியாக இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளக்கூடிய ஒரு பிள்ளையார் சூழியாக இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அவருடைய டைரக்ட் தோல்வி ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க, 3 கேண்டிடேட்டுமே நல்ல கேண்டிடேட்ஸ். அப்ப 3ல எது முத்து அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருந்தது. நியூ டெல்லி தொகுதி வந்து முழுக்க படித்தவர்கள் நிறைந்த தொகுதி. அந்த இடத்துல வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா வாக்களிச்சிருக்கான்னு பாக்குறோம். சோ இந்த தெளிவு வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற மட்டுமில்ல, பாஜகவுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடைய ப்ராபபிள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வாக்களிச்சுட்டு முன்னாள் முதலமைச்சரை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இது ஒரு தெளிவான திடமான. another breaking நியூஸ் என்ன அப்படின்னா, ஜனக்புரா தொகுதியில திரு மணீஷ் சிசோதியாவும் தோற்றார். பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங் மார்வா அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தம் 10 ரவுண்டு. அந்த 10 ரவுண்ட்ல 9 ரவுண்டு முடிந்துவிட்ட நிலையில 572 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் லீடிங்ல இருக்காரு. மிச்சம் என்றதுக்கான வாக்குகள் வந்து இந்த மார்ஜினை விடவும் குறைவாக இருப்பதன் காரணமாக மணீஷ் சிசோடியா தோற்றது அதிகாரப்பூர்வமாக தற்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பாஜக வேட்பாளர் மொத்தமாக 34,632 வாக்குகள் தான். லாஸ்ட் ஒன் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்கு, கவுண்டிங் இருக்கு. பட் ஆனா தற்போது என்னப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து மணீஷ் சிசோதியாவும் தோற்றார். எஸ் சார், நோ சர்ப்ரைஸ். அது நம்ம ஏற்கனவே சொன்னதான். அவங்க எல்லாருமே அந்த குறியில் இருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு மாற்று கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்டது. அவர்கள் வந்து ஒரு ஊழல் குழியில வந்து விழுந்த பிறகு அது வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாக இருந்துச்சு. அது வந்து அவங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அரசாங்கம் ஏவி விடுகிறது, பாஜகவுடைய ஏவல் கூலி அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நீதிமன்றத்திலேயே அவங்க வந்து எந்த விடுதலையும் பெற முடியல. இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் அவர்களுக்காக வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடத்துறதுக்காக வேற யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆகப்பெரிய சலுகையை வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்ததுங்கிற பார்த்தோம். அவர் பெயிலே கேட்காத போது பெயில் கிடைச்சது. உலகத்திலேயே பிரேயரே இல்லாம அவர் பெயில் கிடைச்ச அவருக்கு தான் முதல் முறையா. அவர் இந்த கேஸே நல்லிஃபை பண்ணுங்க, நான் சிறையில் இருக்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பிளான் பண்ணாரு. ஆனா அவருக்கு சிறையில இருந்து விடுதலை பண்ணி அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகலாம், தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயில் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அப்படியுமே கூட அவர் வந்து மக்களுடைய அன்பை பெற முடியலங்கிற பாக்குறோம். ஏன்னா இந்த மதுபான கொள்ளை ஊழல் வழக்குல வந்து அந்த நெட்வொர்க் அவங்க வந்து இங்க தெலுங்கானா வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் டெல்லியில இருந்து எல்லா இடத்துக்கும் கோவா தேர்தல் வந்து இருக்கு பெரிய நெட்வொர்க். அண்டு கலிஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய தொடர்பு வரைக்குமான விஷயங்கள் போகும்போது இது வந்து வெறுமனே ஆட்சிக்கான அதிருப்தி அலை மட்டுமே கிடையாது, ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே கிடையாது. இவர்களுடைய தொடர்பு காலிஸ்தான் தீவிரவாதிகளோட இருக்குது, இவருடைய தொடர்பு ஊழல்வாதிகளோட இருக்கிறது, இவருடைய தொடர்பு வந்து ஒரு நல்லதுக்கானதா இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அது மக்களுக்கு அத்தியோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வெறுப்பாக மாறி நிற்குது. அதை பாஜக ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க, அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த எக்ஸ்போஸ் பண்ணோட விளைவை நம்ம பாக்குறோம். அந்த ஷீஸ் மால் சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி மாளிகை, பளிங்கு மாளிகை வந்து அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நம்ம ஆம் ஆத்மி சொல்லிட்டு எந்த ஆம் ஆத்மி டெல்லியில ஆம் ஆத்மி வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்கான், படுத்துட்டு இருக்கான், ரோட்ல இருக்கிறான், இடமெல்லாம் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஒரு குடிசை மாற்று வாரியம் பண்ணாம வெளிநாட்டு தலைவர் எல்லாம் வந்தாங்கன்னு குடிசைகளை பூரா பச்சையா துணியை போட்டு மறைக்கிறாங்கன்னு இதே கேள்வி பேசினார் திரு அரவிந்த் கெஜ்ரிவால்.
ஆனால் அவர் வந்து அவருக்கான ஒரு அதிகாரப்பூர்வ இல்லத்தை வந்து எப்படி வடிவமைச்சு கொண்டாருங்கிற பாக்குறோம். நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்றேன்னு சொல்லி சொன்னவர் அவருடைய வீட்டை வந்து எப்படி வடிவமைச்சாரு பாக்குறோம். அப்ப வந்து ஒரு 10 ஆண்டுல நீங்க வந்து எப்படிப்பட்ட முகம் மாற முடியும், உங்களுடைய அடிப்படை சித்தாந்தத்துல இருந்து எளிய மனிதன்ல இருந்து வலிய மனிதனா உங்களை நீங்க மாத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கும் போது அது சாமானிய மக்கள் அதே ஆம் ஆத்மி மக்கள் மனதுல வந்து பெரிய வந்துருச்சு. ஆம் ஆத்மிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ஆம் ஆத்மி தொண்டர்களே வாக்களிக்கவில்லைங்கிறதான் காட்டுது. காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஆம் ஆத்மியோட ஓட்டும் விழுந்திருக்குங்கிற பாக்குறோம். அதனால்தான் பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் கூடி இருக்குன்னு பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் பெற்றிருக்கு பாக்குறோம். அப்ப வந்து இவர்களுக்கு எப்படி இந்த ஓட்டு கூடுது அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி வேண்டும் என்று நினைத்த ஆம் ஆத்மி தொண்டர்களே ஆம் ஆத்மி கட்சி சரியில்லை என்று முடிவெடுத்து அதற்கு பதிலாக பாஜகவா காங்கிரஸ் தான் பார்த்து பாஜக தான் என்று தேர்ந்தெடுக்கிறான்னு பாக்குறோம். வெறும் வாக்காளர்களின் வாக்கல்ல, டெல்லி மக்களுடைய வாக்கு மட்டுமல்ல, ஆம் ஆத்மி கட்சியோட வாக்கே வெளியே போயிருக்குங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் புரிந்து கொள்வாரா என்று பார்க்க. முதல்வராக இப்போது இருக்கிறார். அவர் வந்து தற்போது அவரும் ட்ரையலிங்ல இருக்காரு. ரமேஷ் பிதுரி யார் வந்து பிரியங்கா காந்தியின் கண்ணம் போல வழுவழுன்னு நான் ரோட மாத்துனேன்னு சொன்னாரோ அவர் வந்து அவ்வளவு செக்ஸிஸ்ட் கமெண்ட் சர்ச்சைக்குள்ள இதாயிட்டாரு அப்படின்லாம் சொல்லப்பட்ட ரமேஷ் பிதுரி அவரே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஐ மீன் லீடிங்ல இருக்காருன்றதா புரிஞ்சுக்க முடியுது. அல்கா லம்பா காங்கிரஸ் உடைய மற்றொரு வேட்பாளர் அவர் வந்து அவரும் வந்து ட்ரையலிங் இருக்கிறத பாக்குறோம். மணிஷ் சிசோடியா தோல்வி, அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி. சோ சீரீஸ் ஆஃப் தோல்வி. இப்ப நம்ம பாக்குறோம் பல ஆங்கில சேனல்கள்ல சார் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு அண்ணா ஹசாரே பேட்டி, இன்னொன்னு குமார் விஸ்வாஸ் பேட்டி. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயம் வந்தாலே ஏன் டைரக்டா அண்ணா ஹசாரேட்ட போறாங்க? நம்ம ஏற்கனவே காலையில குறிப்பிட்டோம். இன்னைக்கு வந்து இந்த நேரத்துல ஆங்கில சேனல் பூரா அண்ணா ஹசாரே பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து காலைல 8:32க்கு அண்ணா ஹசாரே பத்தி பேசியிருக்கோம் அருண். நம்ம வந்து என்ன காரணம்னா, நம்ம வந்து அவருடைய பின்னடைவு எங்க ஆரம்பிச்சதுங்கிற நம்ம வந்து 2 விஷயத்த சொன்னோம். அண்ணா ஹசாரே ரொம்ப தெளிவா குறிப்பிட்டாரு. வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்ல வந்து கிளம்பினவர், அவர் பணத்தாசையில் விழுந்துட்டாருங்கிற ஒரு பேரழிவு அப்படின்னாரு. அப்ப அண்ணா ஹசாரேவாலேயே விமர்சிக்கப்பட்டார். அப்படிங்கும் போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் இந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க பாக்குறோம். நம்ம வந்து நீங்க நிறைய முக்கியமான கேண்டிடேட் சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல கிட்டத்தட்ட ஒரு 20-22 எம்எல்ஏக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு கிடைக்க போறாங்க. சோ ஆம் ஆத்மி வந்து வாஷ் அவுட் ஆகல. they are still there and they will be the major opposition party. So அது வந்து அவங்க அரசியல் பண்ண போறாங்க. டெல்லியில they are going to survive, they are going to live. ஆனால் பிரதான தலைகள்லாம் ஏன் உருண்டதுன்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மணிஷ் சிசோடியாவோ அதிசியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ ஏன் உருள்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான சிக்கல். அவர்கள் வந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இல்லை, அவர் வழி தவறியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த எண்ணம் சாமானிய மக்களுக்கு வந்துருச்சு, ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களுக்கு வந்துருச்சு. தேவர் நாட் த கைடிங் ஃபோர்ஸ், தே ஆர் மிஸ்கைடிங் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன். நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அருண், இந்த அரசியல்ல இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு, இந்த மக்களுடைய ஓட்டு மாற்றி போடுறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வுல நடக்கிறது இல்ல. நமக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து எல்லாருமே அந்த 12 லட்சம் ரூபாய்க்கு சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய தொகுதி 12.25 லட்சம் ரூபாய் வந்து அதுல வந்து ஒரு ரிபேட் கிடைச்சிட போகுது, அதனால அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரே குத்தா ஓங்கி குத்திட்டாங்க அப்படின்னு. அது மட்டுமே இல்ல. எப்பயுமே ஒரு சிங்கிள் கிரைட்டீரியா வந்து ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்காது. அது மட்டுமே காரணமா இருக்காது. எப்பயுமே மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கு கேஷ் ஒரு காரணமா இருக்கும், கேஸ்ட் ஒரு காரணமா இருக்கும், அப்போசிஷன் கேண்டிடேட் ஒரு காரணமா இருக்கும், ஆன்டி இமேஜ் ஒரு காரணமா இருக்கும். இது மாதிரியான 12.25 லட்சம் ரூபாய்க்கு எதுவும் கேட்டு இருக்கும். ஆனா இது எல்லாமே சேர்ந்து மக்கள் இந்த கட்சியை, இந்த ஆட்சியை ஒரு தொடர் நிகழ்வாகத்தான் எடை போடுவார்களே தவிர ஒரு நாள் நிகழ்வாக எடை போடுவதில்லை. அது இடைத்தேர்தல் கடல்ல. அது இந்த இடைத்தேர்தல் நம்ம வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல ரொம்ப 0 மார்க் வாங்கினாங்க, மைனஸ் மார்க் வாங்கினாங்கன்னு சொல்லணும். வித் ஆல் ஹியூமிலிட்டி, நம்ம வந்து யாரையும் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இல்ல. ஆனா வந்து இது ஒரு அனலிட்டிக்கலா நம்ம பாக்குறோம். அவருடைய செயல்பாடு வந்து வேற மாதிரி போயிருச்சு. காங்கிரஸ் கட்சி சொன்ன வார்த்தை, கூட்டணி கட்சி இந்தி கூட்டணி கட்சியில் சொன்ன வார்த்தை, அவர் வந்து அகம்பாமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க 2 மணிக்கு மேல எல்லாருமே வந்து இந்தி கூட்டணி பிளவுபட்டதான் வந்து தோல்விக்கு காரணமான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ மீண்டும் ஏற்கனவே டி ராஜா அதை பத்தி பேசிட்டாரு. சோ இந்தி கூட்டணி திரும்ப வந்து எல்லாருமே சேர்ந்து 50 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சிடலாம் அப்படிதான் கிளம்புவாங்களே தவிர அது எப்படி 50 பேரை ஒரு ஆள் மட்டும் வெல்ல முடியுது அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. அவருக்கு கிடைத்திருக்கக்கூடியது நரேந்திர மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பாஜகவுக்கோ கிடைத்திருக்கக்கூடியது வந்து பணபலம் அல்ல, மக்களுடைய மனபலம், மக்களுடைய நம்பிக்கை. இதை இவர்கள் புரிந்து கொள்ள தயங்குகிறார்கள், புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது வந்து தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரி கணக்காதான் இருக்கும். தூக்கத்துல எழுப்பவே முடியாது. அவர்கள் வந்து ஒரு கட்சி, இதே ஆம் ஆத்மி கட்சி எப்படி பாஜக நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களே 27 வருஷம் கழிச்சுன்னு எப்படி காங்கிரஸ் கட்சி அங்க வீழ்த்த முடிஞ்சது, எப்படி பாஜகவை வீழ்த்த முடிஞ்சது, எப்படி வந்து டெல்லிக்கு பாராளுமன்றத்துக்கு அதே மக்கள் வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க, சட்டமன்றத்துக்கு அதே மக்கள் வேற மாதிரி ஓட்டு போட்டாங்க. இங்க வந்து கிளீன் ஸ்வீப் வந்து மக்கள் கொடுத்துட்டு ஒரே வருஷ கேப்ல பார்லிமெண்ட்டுக்கு வேற மாதிரி கொடுத்தாங்க. இப்ப இந்த தெளிவு வந்து
வந்து டெல்லி மக்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்ப மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து முதல்ல இவங்க வெளியே வரணும். மக்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. மக்களுடைய தெளிவு நான் காலையில சொன்ன போல அவர்களுக்கு உங்களை போல பேச தெரியாமல் இருக்கலாம். ஆனா அவருடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய ஐக்கியூ வந்து வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட். அவங்க ரொம்ப தெளிவா இந்த பெருந்தலைகள் பூரா வெறும் வாய் பேசியிருக்காங்க. ஆனா செயல்ல வந்து மாறி செயல்பட்டு இருக்காங்க. they were not guiding post, they are misguiding, they have misguided us அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதனால தான் இந்த பெருந்தலைகள் உருண்டான நம்ம பார்க்கக்கூடிய மணிஷ் சிசோடியாவோ, அதிஷியோ, அரவிந்த் கெஜ்ரிவாலோ அது 500 ஓட்டோ, 1000 ஓட்டோ, 13,000 உண்டோ, 14,000 உண்டோ, இந்த இடத்துக்கு அவங்க போனதுக்கான காரணமே மக்கள் நம்பிக்கை அந்த கட்சி மட்டுமல்ல, அந்த தலைவர்கள் இழந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த தலைவர்கள் அந்த நம்பிக்கை இழந்ததுனால மக்களுக்கு அந்த கட்சியிலிருந்தே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. கட்சியே வந்து தலைவர்களால் பின்னடைந்தது என்பதை நான் பார்க்கிறோம்.